நன்றிகள் நிறைந்த காலை வணக்கம். குட் டு see you all ஃப்ரெண்ட்ஸ். ப்ரிவென்டிவ் ஹீலிங்கில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பார்ட்டு பார்த்துட்டே இருக்கோம். இப்போ வீடியோ 5ல் நம்ம பார்க்குறது ப்ராப்பர் எமோஷன்ஸ் அண்ட் தாட் ப்ராசஸ். ஆமாங்க, எமோஷ்னலாக நம்ம ஹைஜீனாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மென்டலாக நம்ம ஹைஜீனாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எமோஷ்னலாக ஹைஜீனாக இருக்கிறதுனா என்னங்க அப்படின்னா, இன்டர்னல் எமோஷன்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். அதே மாதிரி மனதார நம்ம மகிழ்ச்சியாக இருக்கமா அப்படிங்கிறதுலையும் கவனம் வைக்கணுங்க. ஜாய்னஸ், ஹாப்பினஸ், எந்தூசியாசமாக நம்ம இருக்கிறது, இது எல்லாத்துக்கும் மேலே ஸ்மைல் பண்ணுறோமான்னு பாருங்களேன். நம்மளோட வாழ்க்கையில் டெய்லியும் நம்ம ஸ்மைலிங் ஃபேஸில் இருக்கமா, இல்லை ஒரு வருத்தத்துக்குரிய நம்மளை பார்த்தாலே ஐயோ பாவம் இவங்க அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்து முகத்தை வச்சுருக்கோமா அப்படிங்கிறத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, முதல்ல அதிகாலையில் எழுந்த உடனே கண்ணாடியை பார்த்து உங்களை நீங்கள் பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத பாருங்கள். உங்களோட சோல், உங்களோட இன்னர் சோல் பார்த்து உங்கள் கண்ணுக்கு கண் நீங்கள் பார்த்து ஜஸ்ட் ஹாவ் அ ஸ்மைல். ஒரு நிமிடம் அப்படியே சிரிச்ச முகத்தோட கண்ணாடியில் உங்கள் கண்ணுக்கு கண்ணாக நீங்கள் பார்த்து பண்ணும் பொழுது அவ்வளோ அழகாக உங்களுக்கு இன்னர் கான்ஷியஸ்னஸ் வந்து என்ஹான்ஸ் ஆகிறது நல்லா தெரியும். ஸோ மென்டலாக நீங்கள் எந்த அளவுக்கு ஹைஜீனாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃபிசிக்கலாக ஹெல்த்தியாக இருப்பீங்க. ஆமாம், இதுவும் 120 வருடம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்குங்க. நீங்கள் நிறையா வியாதிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, இல்லை ப்ரொலாங்டாக ஒரு வியாதி வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது, க்ரானிக் டிசீஸ் இருக்குது இவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறவங்க கிட்ட கேட்டிங்கன்னா, மன்னிக்கும் தன்மை இருக்கா அப்படிங்கிறத கவனித்து பாருங்கள். ஃபர்கியூவ் பண்ணி ஃபர்கெட் பண்ணுறோமா, நம்மளுக்கு யாராவது தவறு செஞ்சிட்டாங்கனாலோ இல்லை தெரிஞ்சோ தெரியாமையோ தான் தவறு செய்வாங்க. ஒரு சிலர் வந்து நம்ம நினச்சிட்ருப்போம் அவங்க நம்மளுக்காகவே என்னமோ ரூம் போட்டு யோசித்து நம்மளுக்கு தவறு செஞ்சாங்க அப்படின்னு நினைப்போம். அப்படின்லாம் இல்லை, அவங்க தெரியாமல் கூட செஞ்சுருக்கலாம் அப்படிங்கிற மனப்பான்மையோடு அவங்கள மன்னிச்சிருக்கோமா அப்படின்னு பாருங்கள். லாங் டேர்மாக இப்படி நம்ம ஃபர்கியூவ் பண்ணாமையோ இல்லை ஃபர்கெட் பண்ணாமையோ அந்த செயலை மறக்காமல் அதை அப்படியே நம்மளுக்குள்ளே பிடிச்சி வச்சிட்ருக்கிறப்ப உங்களுடைய சோலார் பிளெக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு எனர்ஜி சென்டர், அது வந்து சென்டர் ஆஃப் எமோஷன்ஸ், லோவர் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது. அப்போது அதில் வந்து நிறைய குப்பைகள் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு இருக்கிறப்ப உங்களால் அப்படியே முகத்தில் அந்த உண்மையான சிரிப்புங்கிறதே மறந்தே போயிடும். அப்போ நம்ம மனம் விட்டு சிரிக்கணும், நோய் விட்டு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி டெய்லி இருக்கணும். அப்படின்னா டெய்லியும் யாரையாவது ஒருத்தருக்கு மன்னிப்பு கொடுங்க. நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும். நம்மளும் தெரிஞ்சோ தெரியாமையோ இந்த மாதிரி தவறுகள் செஞ்சுருப்போம் தானே. அப்போது மற்றவங்கள ஹர்ட் பண்ணியிருக்கலாம் இல்லையா, நம்ம எப்படி ஹர்ட் ஆகிருக்கோம் அதே மாதிரி மற்றவங்களும் நம்ம வந்து நம்மளுக்கும் தெரியாமையோ இல்லை தெரிஞ்சோ அந்த வயசில் நம்மளுக்கு தெரியாமல் அடுத்தவங்கள ஹர்ட் பண்ணியிருந்துருக்கலாம். எந்த வயசாக இருந்தாலும் சரி, நேற்று நடந்திருக்கலாம் இல்லை 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கலாம். ஆனால் அவங்கக்கிட்டெல்லாம் நீங்கள் மன்னிப்பு கேட்டீங்க அப்படின்னா மனசார அவங்க உங்களை மன்னிக்கணும். அப்படின்னா நீங்கள் முதல்ல மனசார மன்னிச்சிங்களா அவங்கள அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டெய்லியும் நம்ம மன்னிப்பு கொடுக்க நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருப்பதும் நம்மளுடைய மனம் ஆரோக்கியமாக இருக்கிறதையும் நீங்கள் அழகாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் பாருங்களேன், நம்ம வீட்லேயோ நம்மளுக்கோ ஆத்ரட்டிஸோ இல்லை க்ரானிக் காஃப் இருக்குது, கிட்னி ரிலேட்டடான பிரச்சனைகள் இருக்குது, டயபெட்டிக் பிரச்சனைகள் இருக்குது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா வயிற்றில் கோளாறுகள் ஏதாவது இருக்குது, இன்டெஸ்டைனில் வந்து இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா ஏதோ பிரச்சனைகள், ஏதோ கவலைகள், யாரையோ ஒருத்தரை மன்னிக்காமல் இல்லை பல பேர்த்த மன்னிக்காமையோ இல்லை நமக்கு நடந்த விஷயத்த நம்மளுக்குள்ளேயே போட்டு புலம்பிட்டு நம்ம இன்னும் வந்து அதையே நினச்சிட்டு இருக்கோமா அப்படிங்கிறதுல கவனம் வச்சு மன்னிப்பு கொடுங்க, மன்னிப்பு கேளுங்க. ஏன் அப்படின்னா இந்த எனர்ஜி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய மென்டல் ஹைஜீனுக்கு இந்த மாதிரியான தேவையற்ற குப்பைகளை எல்லாம் அகற்றுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் அகற்றும் பொழுது நம்மளோட மென்டல் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதும் ஒரு கிளாரிட்டி ஆஃப் மைண்டு கிடைக்கிறதும் நல்லா தெரியும். எந்த செயல் எடுத்தாலும் தெளிவாக நம்ம முடிவெடுத்து நம்மளோட வாழ்க்கையில் அடுத்தடுத்த பாதை நோக்கி நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருப்போம், முன்னேறிட்டே இருப்போம். வில் பி கனெக்டட் வித் அவர் ஹையர் சோல் பியூட்டிஃபுல்லி. அதெல்லாம் வந்து ரொம்ப ஆழ் மனதோடு நீங்கள் உணர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி
மாதிரி எண்ணத்தோட ஒவ்வொரு பெண்களும் நம்ம வந்து சமைக்க ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஆரோக்கியம் வந்து அப்படி அழகாக அபரிமிதமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு நாளும் நீங்கள் சமைக்கும் பொழுது நன்றி சொல்லிட்டு, நீங்கள் எந்தவித கசப்பான உணர்வுகளும் இல்லாமல் நல்ல உணர்வுகளோடு நீங்கள் சமைக்கும் பொழுது நீங்கள் பரிமாறப்படும் உணவு வந்து ரொம்ப ஆற்றல் மிக்க உணவாக இருக்கும். அதை சாப்பிட்ற ஒவ்வொரு நபர்களும் 120 வருடம் ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஆமாங்க, இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு சீக்ரெட் நம்ம கற்றுக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ ஆல்வேஸ் கனெக்ட் வித் P5 ஹெல்த் கிளப் அண்ட் P5 எஜுகேஷன்ஸ். இதை எனக்கு புரிஞ்சுதுங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரிஞ்சுது. ஆனால் இன்னும் என் மனசு ஆறாத சில ரணங்கள் இருக்குது அப்படின்னா, உங்களை அறியாமையே அது விலகி செல்லணுமா? ரைட். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ட்வின் ஹார்ட் மெடிடேஷன்னு நம்ம ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணுறோம். வீல் பி ஆல்வேஸ் டூயிங் தட் ஆன் டெய்லி பேசிஸ். அந்த டைம் உங்களுக்கு என்ன ஒத்து வருதோ அதை அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு டூ தட் மெடிடேஷன். உங்களை அறியாமல் உங்களை விட்டு அப்படியே பனி போல் விலகி செல்றத நீங்களே உணர்வீங்களே. அதை கண்டினியூஸாக ஒரு 21 வீக்ஸ் வந்து நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள். அற்புதமான ஆற்றல் உங்களுக்குள்ளேயும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற மனிதர்களுக்குள்ளேயும் மாற்றங்கள் நிகழ்கிறத நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எஸ், see you in another wonderful session. Thank you. 120 வருடம் வாழ வாழ்த்துக்கள்.